வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல பெரிய சேஞ்சஸ் இல்லை, பெரிய கரெக்ஷன் இல்லாமல் தான் நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று ஆர்பிஐ நியூ கவர்னர் வந்து பதவி ஏற்றிருக்காரு. சத்யகாந்த தாஸ் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுனால சஞ்சய் மல்கோத்ரா வந்து நியூ ஆர்பிஐ கவர்னராக பதவி ஏற்றிருக்காரு. வரப்போற காலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய நியூ சேலஞ்சஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 11 அன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய ஐபிஓஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் மறுபடியும் ஐபிஓஸ் நியூ ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில ஐபிஓக்கு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. சாய் லைஃப் சயின்ஸ் ஆகட்டும், மொபி ஆகட்டும், அதே மாதிரி விஷால் மெகாமார்ட் ஐபிஓ எல்லாமே வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாகவே வந்து எதுக்கு எவ்வளோ கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து இந்த 2 நாளாக வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை பத்தி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 2025ல எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பத்தி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து இந்த வீடியோல வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து சஞ்சய் மல்கோத்ரா வந்து நியூ கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சேலஞ்சஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து அவர் முன்னாடி இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி சைட்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி லிக்விடிட்டி கவரேஜஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. கஸ்டமரோட சாட்டிஸ்பிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ வரப்போற இயர்ஸ்ல தான் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது நமக்கு தெரியும். பெட்டரா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னா நம்மளோட பினான்சியல் செக்டரும் சரி, அதே மாதிரி நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான நியூஸா தான் இருக்கும். அது எல்லாமே வந்து அப்சைடு போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஆர்பிஐ பாலிசி மீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ் தான் வந்து கன்க்ளூட் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கேஷ் ரிசோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாரு. 1.16 crore மேல பாத்தீங்க அப்படின்னா பணப்புழக்கத்தை வந்து ஜாஸ்தி பண்ணாரு. இதனால வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. கேஷ் ரிசோர்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் குறைக்க போறாங்க உன்னி வரப்போற டைம் பீரியட்ல. அந்த மாதிரி பண்றப்ப HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அது இல்லாம இண்டஸ்இண்ட் பேங்க் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசோர்ஸ் வந்து கம்மியாகிறப்ப அவங்க நிறைய நியூ லோன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து ஹெல்த்தியா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால இப்போ வந்து ஸ்டேபிளா இருக்கிற பினான்சியல் செக்டர் வந்து ஒரு நல்ல அப்சைடு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ICICI பேங்க், HDFC இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபால் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பெரிய ஃபால் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இது நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. FIIயோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஹெவியா இருக்கிறதுனால HDFC பேங்க் வந்து நல்ல பாசிட்டிவா மேல போய்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். லாங் டைம்ல இதுவுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்ல இந்த லாஸ்ட் 2 days பாத்தீங்க அப்படின்னா FMCG ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. பர்டிகுலரா கோத்ரேஜ் கன்சியூமரோட ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹெவியா ஃபால் ஆச்சு. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ரிடிக்ஷன் அந்த அளவுக்கு இல்ல. அது இல்லாம வரப்போற காலாண்டுல இந்த செக்டர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாதுன்ற ரிப்போர்ட்டை கொடுத்ததுனால FMCG ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஃபால் ஆச்சு. ஸோ பெரிய அளவுக்கு ஃபால் ஆகலைனாலும் எல்லாமே ஒரு 3%, 5%, கோத்ரேஜ் கன்சியூமர் வரைக்கும் ஒரு 10% வரைக்கும் ஃபால் ஆச்சு. இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் ITC, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இது எல்லாமே வந்து நம்ம டெஃபினட்டா கன்சிடர் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஆட் பண்ணலாம். ITCயை பொறுத்த வரைக்கும் இப்போ 460+ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னமே குறைஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FMCG ஸ்டாக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. இதெல்லாம் வந்து டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு சொல்லுவோம். எப்போ வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத சிச்சுவேஷன்
வருதோ அப்பெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டர் ஸ்டாக்ஸ் தான் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இது பெரிய ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. இந்த செக்டர் நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கரெக்டான வேல்யூஷன்ல கிடைக்குது அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க 25ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றலா வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து கண்டினியூஸா இந்த கம்பெனியோட கடனை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டூரிசம் செக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. ஒண்டர்லா ஹாலிடேவை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து இப்ப 900 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 44 இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து 37 இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோ பிரகாரம் பார்த்தா அப்படின்னாலும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. 20 அந்த ரேஞ்ச் அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலுமே இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்றப்ப இது கம்மியா இருந்தாலுமே பிஇ வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. நியர்லி 70% ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. எஃப்ஐடிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3% 7% அந்த லெவல்ல தான் இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 1100 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 770 ரூபாயா இருக்கு. ஸோ நியர்லி இப்ப வந்து 52 வீக் லோல இருந்து ஒரு 100 ரூபீஸ் பிளஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5000 கோடியா இருக்கு. கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 crores இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பெருசா இது வரைக்கும் நான் ட்ராக் பண்ணல. இப்பதான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ல இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்றதை விட லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து 25% மேல வந்து எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. இன்வெஸ்ட்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, குவாண்டம் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, HSBC ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இது எல்லா ஃபண்டும் பாத்தீங்க அப்படின்னா 25% மேல ஒரு சாலிடான ரிட்டர்னை கொடுத்தப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்றதை விட இந்த மாதிரி குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரான ரீசனா இருக்கும். இது லாஸ்ட் இயர்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால நீ வரப்போற இதுலயே கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 parameters வந்து செக் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருக்கணும், அதே மாதிரி எரர் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கணும். ஸோ இது மூணையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எது சூட்டபிளான ஃபண்டா இருக்கோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை விட இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹியூஜா எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கண்டினியூஸா வந்து நிறைய ஐபிஓஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 month பெரிய அளவுக்கு ஐபிஓ வராம இருந்துச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு 3 ஐபிஓ வந்து ஓபன் ஆகுது. 11th அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஐபிஓ விஷா மெகா மார்ட் இருக்கு. இவங்க வந்து ரீட்டைல்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காங்க. இதுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 32% இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. மொபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 47% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாய் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 5% இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்பயுமே வந்து ஐபிஓ பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் கெயினுக்கோசரம் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவேன். இந்த ஐபிஓ வந்து நம்ம இன்னும் ஒரு 2 days வந்து 1 or 2 days வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் டேல மார்னிங் செஷன்ல அப்ளை பண்ணாவே போதும். இன்னும் வந்து ரீட்டைல் போர்ஷனும் சரி எஃப்ஐஐஸ் வந்து எல்லாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இப்பயே இந்த கிரே மார்க்கெட் பிரீமியத்திலே உங்களுக்கு கிளியரா தெரியும். சாய் லைஃப் சயின்ஸ் வந்து அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். 2 ஸ்டாக்கையும் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் கெயினுக்கோசரம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம லாஸ்ட் டேல வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.